ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லாஸ்ட் டே நைட் 55+. ஸோ 55+ன்னு ஒரு தோணும், நம்ம வந்து இந்த கொஷின் மட்டும் படிச்சுட்டு போய் நம்ம எழுதிடலாம் அப்படின்னு. அது வந்து யாருக்குன்னா, ஒரு நான் ஒன்றுமே படிக்கலை, நான் படித்ததெல்லாம் மறக்குது, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஃபிசிக்ஸில். ஸோ அவங்களோட கேட்டகரிக்கு தான் இது. டாப்பர்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த செக்லிஸ்ட்டு மாதிரி இதெல்லாம் படிச்சிங்களான்னு செக் பண்ணிக்கணும். 2 மார்க்கு 3 மார்க் 5 மார்க்லாம். அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, நேற்றே நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டேன், இதாவது படிங்கப்பா 60 மார்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் இது ரிலேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்க்காத, இதெல்லாம் படிச்சிட்டியான்னு மட்டும் செக் பண்ணு. ஏதாவது விட்டுருந்தா படிச்சிரு, அவ்வளோதான். தவிர நீ வந்து என்ன பண்ணுவேன்னா, இதுலேயே ஒரு 10 கொஷின் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போய் படிச்சிங்கன்னா நாளைக்கு அப்புறம் என்ன சொல்லக்கூடாது, சார் சொன்னது வரவே இல்லை, விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து சொன்னது வரலை அப்படின்னு பழகி போட்டுறது. ஏன்னா ஃபிசிக்ஸ் மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ட்விஸ்ட்டு பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அந்த ட்விஸ்ட்லேயும் நம்ம வந்து நல்ல மார்க் எடுத்து தான் ஆகணும், அது அப்படி தான். ஓகே, ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் எதுவுமே விடாத. ஆனால் 2 மார்க் 3 மார்க்கு நான் கம்மி பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். யாருக்குன்னா, ரொம்ப முடியல, நான் சொல்கிறேன் 55 மார்க் எடுக்கணும், நீ எல்லாமே படிக்கணும், நான் சொல்கிறேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணு. ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், பொட்டன்ஷியல் டு டைபோல், வாண்டிகிராஃப். அப்போ காஸ்லாவில் எதுவுமே வேண்டாமான்னு கேட்பேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், காஸ்லாவில் எல்லாம் படிக்கணும். ரொம்ப முடியாதவன் என்ன பண்ணணும், ஃபெயில் ஆயிடுவேன்னு காஸ்லாம் வேண்டாம். இப்போ வித்தியாசம் புரிஞ்சுதா? இதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு காஸ்லாம் வந்துருச்சு, விவேக் சார் சொல்லலை, நான்லாம் சொல்லிட்டு தான்ப்பா இருக்கேன், இந்த கடைசி நிமிஷம் நம்ம சொல்லலை, அவ்வளோதான். காரணம் என்ன, முடியாதவங்களுக்கு. யூனிட் 2 வந்து மைக்ரோஸ்கோபிக் மாடலு, இன்டர்னல் டிஸ்டன்ஸு, வீஸ்டோன் பிரிட்ஜு, மீட்டர் பிரிட்ஜு. இது 4மே நீங்கள் படிச்சுதாகணும். டயக்ராம் நல்லா போட்டுப்பார், டெரிவேஷன் நல்லா போட்டுப்பார். யூனிட் 5ல் மேக்ஸ்வெல் இன்டர்ஃபார்ம், மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் நம்ம மினிமேட்டியில் படிங்க. எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அதோட டைப்ஸ், எலக்ட்ரோமேட்டிக் வேவ் ப்ராப்பர்ட்டி. இந்த சம் பார்த்துக்கோ, இந்த சம் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க, இந்த சம் கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்க. அடுத்தது 8வது லெசன் வந்து ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ டிக்வேஷன், டீப்ரோக்லே எலக்ட்ரான், டீப்ரோக்லே மேட்டர் வேவ், டேவிசன் ஜெர்மர். சார் அப்போது ஃபோட்டோ எமிசிசல் வராது, போன வருஷம் வந்துருச்சுல்ல, அதனால. யூனிட் 3ல் இன்ஃபினிட் லாங் கண்டக்டர், பயோட் சவட்லா, சர்க்குலர் காயில், சைக்ளோட்ரான், ஃபோர்ஸ் பிட்டின பேரல் கண்டக்டர். யூனிட் 4ல் ஓரியன்டேஷன் ஆஃப் காயில், ஏசி சிங்கிள் பேஸ் ஜெனரேட்டர். ஏசி சிங்கிள் பேஸ் படிக்கலன்னா மினிமீட்டரில் படிச்சிரு, ஈஸி தான். டிரான்ஸ்ஃபார்மர், ஆர்எல்சி ரிப்பீட்டட். யூனிட் 6 மிரர் ஈக்குவேஷன், லேட்டரல் மேக்னிஃபிகேஷன், லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ பாருங்கள், ஒரு லெசன்லையும் 3 கொஸ்டின் கூட கிடையாது. அடுத்தது 7வது யூனிட் YDS, அதாவது யங் ஸ்டெபிலிசிட்டி பேண்ட் வித் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். யூனிட் 9ல் ஜே தாம்சன் ஸ்பெக்ட்ரல், போர் nth ரேடியஸ் nth வெலாசிட்டி. ஜே தாம்சன் போர் nth ரேடியஸ் nth வெலாசிட்டி விட்டுட்டு போனீங்கன்னா பிரச்சனை தான், நாளைக்கு அதுதான் கேட்பாங்க, பார்த்துக்க. யூனிட் 10ல் ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர், வேவ் ஃபார்மு டயக்ராம் போட்டாலே 3 மார்க் கிடைக்கும். நல்லபடியாக அது போட்டு நல்லபடியாக எழுது, கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. டிரான்ஸ்டேஷன் ஆம்பிளிஃபையர் ஈஸி தான், மினிமிட்டியில் படிங்க. இதெல்லாம் டவுட்டு கேட்டிங்க, எனக்கு 1 ஷாட்டில் போட டைம் இல்லை, நிறைய பேர் அது பார்ப்பாங்களோ இல்லை, அதான் போடல. டிரான்ஸ்டேஷன் ஸ்விட்ச்சு 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். டி மார்க்கன் தீரம் போன வருஷம் கேட்டால் தான் 3 மார்க்கில் இந்த வருஷம் கேட்கலாம். இப்போது சார் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க, இவ்வளோ கொஸ்டின் சொல்கிறீங்க, ஒரு லெசனுக்கு 3 கொஸ்டின் சொல்கிறீங்க, நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு எதாவது சொல்லுங்கன்னா. பாஸுக்கு அப்படின்னா நான் ஒன்று தான் சொல்லுவேன், 1, 2, 5, 8ல் 4 பாடத்துலையும் நான் என்ன 5 மார்க் கொடுத்தனோ படிச்சிரு. ஒன்றால் ஒரு 3 எழுதலாம், கண்டிப்பாக 3 எழுதலாம். 4 எழுத முடியுமான்னு தெரில, 3 எழுதலாம். ஒருவேளை கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது ட்விஸ்ட் வச்சுட்டாங்க, ரொம்ப பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாங்க, சம்மு கேட்டுட்டாங்க அப்படின்னா 2 எழுதலாம். 1 மார்க் எழுதி பாஸ் ஆகிடலாம். நான் பாஸுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், பயப்படாதீங்க. அடுத்தது 3 மார்க்கு இங்கே என்ன போட்டிருக்கேன், யூனிட் 1, 2, 5, 8 இந்த 4 யூனிட்டு ஃபெயில் ஆகிறவன் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த 4 யூனிட் படிச்சிடணும். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 அல்லது 3 3 மார்க் வந்துடும், பிரச்சனையே கிடையாது. ஃபஸ்ட் லெசனில் ஹெவியாக இருந்தாலும் ஈஸி. 2வது லெசனில் 4 தான் இருக்குது, 5வது லெசனில் 4 தான் இருக்குது, 8வது லெசனில் 5 தான் இருக்குது. இது படிக்க மாட்டியா? ஓகேவா? ரைட். இப்போ 55+ எடுக்கணும் அப்படிங்கிறவன் யூனிட் 3 பாரு எவ்வளோ இருக்குது. கேவலோமீட்டர் டு அம்மீட்டர், வோல்ட்மீட்ரு, லாரன்ஸ் ஃபோர்ஸு, ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட்டு. 9வது கொஸ்டின் ஃபெரோடயா பேரா. யூனிட் 4ல் பாரு ஏசி சர்க்யூட், பியூர் ரெசிஸ்டர், டிரான்ஸ்ஃபார்மர் லாசஸ், அதுக்கப்புறம் வந்து சாலினாய்டு. அவ்வளோதான். அப்போ ஏரியா என்க்ளோஸ் பை காயில் வேண்டாமான்னு கேட்டால் அது போன வருஷம் கேட்டுட்டான், அதனால் வேண்டாம். அடுத்து யூனிட் 6ல் பாரு F&R கண்டிப்பாக வரும். அடுத்து டோட்டல் இன்டர்ஃபெக்ஷன் கண்டிஷன். இந்த 12வது கேள்வி அது என்ன சார், கிரிட்டிக்கல் ஆங்கிள் டெரிவேஷன். யூனிட் 4th கொஸ்டின் வந்து ஆப்டிக்கல் பாத்தோட டெரிவேஷன். 8வது கொஸ்டினும் ஈஸி தான், அது படிக்கலாம். யூனிட் 7 இங்கே பாரு, நான் விட்ட கொஸ்டின் விட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ விட்டுருக்கல, இந்த மாதிரி விட்டாலும் பிரச்சனை இல்லை, படித்தா நல்லது. 7வது லெசன் ப்ரூஸ்டரு, ஃப்ரனல் ஃப்ரானாஃபரு, இன்டர்ஃபெரன்ஸ் டைஃப்ராக்ஷன், யூஸ் ஆஃப் போலரைடு, நைக்கிள் பிரிசம். பார்த்துக்க, படிக்க முடியலன்னு விட்டுட்டு போயிடாத, நைக்கிள் பிரிசம் அட்டம்ப்டில் கேட்பான். ஸோ இவ்வளோதான். அடுத்து யூனிட் 9 என்னெல்லாம் இருக்குது, நியூட்ரினோ ப்ராப்பர்ட்டி, ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே. அடுத்தது வந்து கேத்தோட்ரே ப்ராப்பர்ட்டி, ட்ராபேக் ஆஃப் போரு, அப்புறம் ஹாஃப் லைஃபு, மீன் லைஃப், ஹாஃப் லைஃப் 2 மார்க்கில் கொடுத்துருக்கேன், 3 மார்க்கில் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த போர் பாஸ்லேட்ஸ். சரி, அடுத்து யூனிட் 10 என்ன, எல்லாமே எஃப்எம், ஏஎம், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், லிமிட்டேஷன்ஸு,
ரேடாரோட அப்ளிகேஷன், எல்இடியோட அப்ளிகேஷன் எல்லாம் 3 பாயிண்ட்டு உட்காந்து 1/2 மணி நேரத்தில் படிச்சிடலாம். நிறையாலாம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கல, நீ எடுத்து பாரு, ஒன்றுமே இருக்காது. ஓகேவா? டிமார்க்குன்னு டிரான்ஸ்டேஷன் சுவிட்ச் மட்டும் வரைஞ்சி பார்க்கணும், அவ்வளோதான். டயக்ராம் மட்டும் இது பார்த்துரு. ஓகேவா? அப்போ இது எல்லாமே படிச்சுன்னா 5 3 மார்க் எழுதிடலாம், கன்ஃபார்மாக எழுதலாம். ரொம்ப கஷ்டமாக கேட்டால் கூட 4 எழுதலாம். ஓகேவா? அப்போ 55 மார்க் நம்மளால் எடுக்க முடியும். ஒரு வேளை படிக்க முடியாத பையனுக்கு நம்ம சொல்லிட்டோம். அடுத்து 2 மார்க்கில் வந்து பாரு, 1 2 5 8 ஃபுல்லாக படிச்சிரு. நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாரு, 1 2 5 8 எவ்வளோ கொஸ்டின் இருக்கும்? மொத்தமாக ஒரு 20 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ படிச்சுக்க, ஈஸி தான். ஸோ இது நீ படிச்சின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 3 எழுதலாம். 3 கஷ்டம் தான், 2 எழுதலாம். அப்புறம் எல்லா 3rd லெசன்லையும் 4th லெசன்லையும் முக்கியமாக இந்த லா வர இடத்துல லா வந்து படிச்சுக்கோ. ஒரு 10 லா இருக்குது, அது படிச்சிட்டிங்கன்னா ஒரு லா வந்துடும். 3 2 மார்க் எழுதலாம். ஓகேவா? இல்லை சார் நான் நல்ல மார்க் எடுக்கணும், 5 2 மார்க் எழுதணும் அப்படின்னா நீ நான் கொடுத்த ஃபஸ்ட்டு 8வது லெசன் மட்டும் படித்து 10வது லெசன் செம ஈஸி, எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும், படிச்சுக்கலாம். 3rd லெசன் 4th லெசன் ஃபுல்லாக லா தான் கொடுத்துருக்குறேன். எக்ஸ்ட்ராவாக 2 3 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். 9ஆம் பாடத்தில் கொஞ்சம் ஹெவி தான், பட் ட்ரை பண்ணி படிக்கலாம். 6th யூனிட்டில் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். 7th யூனிட்டில் 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இவ்வளவும் படித்தா தான் 55 மார்க் எடுக்க முடியும். அட்லீஸ்ட் இவ்வளவும் படித்தா தான். ஏன்னா ப்ராப்ளம் கேட்பான், நமக்கு 9 2 மார்க் தான் கேட்குறான். அதில் 3 ப்ராப்ளம் கேட்டால் என்ன ஆகிப்போச்சு? அதில் 6 தியரி வரும். 6ல் நமக்கு 2 தியரி தெரியலனாலும் 4 எழுதணும்ல, அதுக்கு தான். அப்போ 5 எழுத முடியாதுன்னு சரின்னு கேட்டுறாரு. நம்ம கையில் எதுவுமே இல்லை, ப்ராப்ளம் அதிகமாக கேட்கக்கூடாதுன்னு வேண்டிக்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதனால் 4 2 மார்க் நீ வந்து 1 2 5 8 இந்த 4 2 மார்க் வந்து ரொம்ப வீக்கு அப்படின்னா இந்த லா வந்து 3rd 4th படி குவாலிட்டி ஃபேக்டர் பார்த்து Q ஃபேக்டர் கண்டிப்பாக வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கினாலே போதும். நல்லா படிக்கிறவன், அதாவது 55 மார்க் மேலே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீ எல்லா 2 மார்க்கு படி. என் டாப்பர்ஸ் செக் பண்ணிக்கோங்க, இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் படிச்சிட்டிங்களா அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி படித்தது ஓகே, நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் எல்லாமே கொடுத்துட்டேன், அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. ஓகேவா? ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் டயக்ராம் தான் ரொம்ப முக்கியம், டெரிவேஷன் தான் முக்கியம். அது ரெண்டுமே நல்லா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிருங்க, மறக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம், எப்படி மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறது, ட்ரிக்கியாக எப்படி நம்ம ஏமாத்துறது எல்லாமே நம்ம பேசுவோம். அது ஒரு வீடியோவாக நான் போடலான்ட்டு இருக்கேன். எனக்கு ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியில் எல்லாத்துக்கும் போச்சுன்னு சொன்னீங்க, ஃபிசிக்ஸில் இப்படி போயிடக்கூடாது, அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கம்மி பண்ணி ஒரு 40+ போட போகிறேன். அது எதுக்கு தெரியுமா? சார் நான் படித்ததெல்லாம் மறக்குது, திரும்பவும் எனக்கு கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பாவம், படிக்க முடியாத பையனுக்காக நம்ம போடுறது. இதிலே சொல்லிட்டேன், இருந்தாலும் படிக்க முடியாத பையனுக்கு லக்கில் ஒரு 4 5 மார்க் தான் நல்லது தானே, அதுக்கு போடுறது. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க சும்மா. ஓகே, அது வந்து ஒரு 3 o'clock 4 o'clock வரும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தனியாக நேற்று போட்டுட்டேன், வேணுங்கிறவங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க. கம்பல்சரி எதில் வரும்னு நான் சொல்லியிருக்கேன், நேற்று நைட்டு போட்டிருக்கேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் எந்த 5 மார்க்கும் விட்டுறாரு. தேங்க்யூ.